அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் ரவா கிச்சடி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியிலங்க நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். முதல்ல கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு ஒரு மேய்ச்சக்கரண்டி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக ஒரு படம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பார்த்துக்கு வதக்கிக்குவோம். இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி 5-6 முந்திரி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா பெரிய சைஸ் 1 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெஜிடபிளாக நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணுங்க. நிறையா சேர்த்துக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியானதுங்க நமக்கு. பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி. தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம். பீன்ஸ் 2-3 பீன்ஸ் இருக்கும், அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். கேரட் பாருங்கள், ஒரு கேரட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடுங்க இது. ஆயில் பத்தாத மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் ஏற்கனவே தண்ணி ஊற்றின பிறகு நான் திருப்பி சேர்த்துக்கணும் உப்பை. அதனால் இப்போ கம்மியாக சேர்த்துக்கிறேன். வெஜிடபிளுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கலருக்காக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தண்ணி தாங்க மெயினாக இருக்குனதுக்கு. நான் ரவா வறுத்து வச்சுருக்கிறேன். வறுத்து செஞ்சீங்கன்னுங்க, அதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவா கணக்கு 1க்கு 1.5, 2 கப்பு நாங்கள் ரவா போட்டிருக்கிறேன். இதை தாங்க ரவா அளந்தேன், 2 இது அளந்துருக்கேன். இதில் 3.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ ஒரு ரவா பொறுத்தது இருக்குது, சின்ன சின்ன ரவாவாக இருக்கும். அதுக்கு 3 கப்பு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய ரவா இருந்தால் 3.5 கப்பு சேர்க்கணும். நான் 3.5 கப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி. ரவா 2 கப்பு, இதில் 3.5 கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணிக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம்.
மூடி போட்டு நல்லா கொதி வரைக்கும் வேக வைக்கணும். தண்ணியை கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் வறுத்து வச்சுருக்கேங்க ரவா, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரவாவை போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணுங்க, இல்லாட்டி கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா உடனே மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கட்டி இல்லாமல் வந்துச்சு பாருங்கள். நான் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வரும். நம்ம பொறுமையாக செஞ்சாக்க கட்டி விட ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி சேர்த்தது கரெக்டாக இருக்கு பாருங்கள். 3 கப்பு நான் வச்சுருக்கிறேன். தண்ணி கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கடைசியாக லாஸ்ட்டாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வைக்கணும். ரெண்டு நிமிஷம் எழுந்திரிச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. எல்லா வெஜிடபிளும் நம்ம சேர்த்துருக்குறோம். பட்டாணி சேர்க்கலாங்க. பட்டாணி இப்போ சீசன் இல்லை, ஆனால் நான் இப்போ பட்டாணி சேர்க்கல. பட்டாணி சீசன் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.